ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதியை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாள் சரி ஓகே நம்ம போயிட்டு சாரி கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு மனசுக்குள்ளே சாரி கேட்குறதுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல தான். இருந்தாலும் நம்மளோட ஒரு அக்காவோட வாழ்க்கை விஷயமா இருக்கேங்கிறதுனால அம்மா சொன்னதுக்காக நான் எங்கள் அக்கா மாமியார்கிட்ட போயிட்டு என்னை மன்னிச்சிருங்க தான், நேற்று உங்ககிட்ட நான் பேசினது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்காக தான் நான் போய் அதை கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, நேற்று எல்லாருக்கு முன்னாடியும் பேசுகிறது பேசிட்டு இப்போ என்ன நல்லவ மாதிரி நீ இது பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி என்னை கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லைத்த, நேற்று நீங்கள் பேசுனதும் அக்கா எல்லாருக்கு முன்னாடி அந்த மாதிரி குழந்த இல்லை அந்த மாதிரி சொல்லியிருக்கக்கூடாது. அதுக்கு தான் நான் 2 பேரையும் இது பண்ணால் தானே தெரியும், அக்காவை மட்டும் குறை சொல்லி என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அவங்கக்கிட்ட. அது மாதிரி நான் மாமா இது பண்ணுற மாதிரி நான் சொல்லியிருக்கக்கூடாதா, இருந்தாலும் நீங்களும் எங்கள் அக்காவை ஏதோ நீங்கள் அந்த மாதிரி எல்லாருக்கு முன்னாடியும் சொன்னது தப்பு தானே அப்படின்னேன். இப்போ மட்டும் என்ன மன்னிப்பு கேட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. நான் பாட்டுக்கு வந்துட்டேன், கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் அக்கா என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னான், எனக்கு மன்னிச்சிடுறி, என்னால் தான் நீ எல்லாம் இவங்கக்கிட்ட சாரி கேட்கணுன்ட்டு இருக்கு, அம்மா தானே இந்த மாதிரிலாம் சொன்னிச்சு அப்படின்னோடனே, ஆமாக்கா, அம்மாவுக்காகவும் உனக்காகவும் மட்டும்தான் இது பண்ணேன். நான் உனக்கே தெரியும், யாராச்சும் தப்பாக அவங்க மேலே தப்பாக இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக என் மேலே தப்பாக இருந்தால் நானாகவே போயிட்டு இது பண்ணுவேன். ஆனால் இருந்தாலும் உனக்காகவும் மாமாவே நான் அந்த மாதிரி சொல்லியிருக்கக்கூடாது, ஏன்னா அவர் ரொம்ப நல்லவர். இருந்தாலும் இவங்க உன்னை அந்த மாதிரி எல்லாருக்கு முன்னாடியும் பேசிட்டாங்கங்கிறது என்னால் இது பண்ணிக்க முடியல, பொறுத்துக்க முடியாத ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த மாதிரி நான் இது பண்ணேன் அப்படின்னோடனே, சரி விடு, அவங்கள மாற்ற முடியாது, அவங்கள மாற்றினா ஏன் அப்படி இருக்கிறாங்க, அவங்கள மாற்றுறதுங்கிறது கஷ்டமான ஒரு விஷயந்தான். அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் என்னால் நான் இனிமேல் இது பண்ணுற மாதிரி கிடையாது. நானும் போயிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் கூப்பிட்றேன். அவர் தான் நம்மளுக்கு தெரியாதா நம்ம இது உடம்பை பற்றி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நமக்கு. எத்தனையோ பேருக்கு நம்மளுக்கு கல்யாணம் ஆகி என்ன 2 இயர்ஸ் தானே ஆகுது, இப்போ இன்னும் ஒரு 1 இயர் போகட்டும், நம்ம பார்த்துக்கிட்டு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு. அவர் என்ன மோட்டிவில் இருக்காருன்னா, வீடு வாங்கணும் அந்த மாதிரி ஒரு இதுலேயே தான் அவர் வேலைக்கு போகணும். குழந்தைன்னு அதுக்கு செலவு இருக்குது, கமிட்மெண்ட் நிறைய இருக்குது, அதில் மிச்சப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இதில் இருக்கிறாரு. ஆனால் இவங்களுக்கு இதை போய் நான் அவங்கக்கிட்ட சொல்ல முடியுமா, அவங்க பையன் இந்த மாதிரி இருக்காங்கன்னா, தேவையில்லாமல் அவங்க 2 பேருக்குள்ளே தேவையில்லாமல் இது வருமேன்ட்டு சரி நானும் பொறுமையாக இருக்கணும்னு தான் இருக்கிறேன் அப்படின்னோடனே, அதுக்காக நீ கெட்ட பேர் வாங்கணும்னு இது இல்லைக்கா, நீ எதாக இருந்தாலும் பேசிடு, பேசினா தான் நல்லது. இல்லாட்டினா நாளைக்கு உன்னையே குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது, அப்போ எல்லாருக்கிட்டேயும் இந்த விஷயத்த கொண்டுட்டு போவாங்க. இது தேவையாக சொல்லு, நான் சொல்கிறத நீ புரிஞ்சுக்கக்கா. முடிஞ்ச வரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான், அவங்க அம்மா மகனுக்காக நீ இது பண்ணிக்கிட்டு இருக்கணுங்கிற, பொறுமையாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீ மாமாவை பற்றி இது மாதிரி சொல்கிறாரு உங்கள் பையன் அப்படின்னே சொல்லிவிட்டு, நாளைக்கு ஏதாச்சும் அவங்க குழந்தைய பற்றி பேசுனாங்க பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நீ இந்த விஷயத்த நீ சொல்கிற அப்படின்னு நான் சொன்னோன்னே, எனக்கு இருந்தாலும் அவர் சொல்கிறதும் ஒரு விதத்தில் நியாயமாக தானடி இருக்குது. நம்ம இப்போ வாடகை வீட்டில் இருக்கோம், அவரும் எதுக்காக கஷ்டப்படுறாரு, சொந்த வீடு வாங்கணும், அதை அவங்க அம்மா புரிஞ்சுக்கணுக்கா. நம்ம பையன் இதுக்காக தான் இருக்கிறான். யாராச்சும் கேட்டாலுமே அவங்க சும்மா வேலைக்கு போயிட்டு இருக்கிறதுனால, மருமகளும் வேலைக்கு போயிட்டுருக்கனால, 2 பேரும் வேலைக்கு போயிட்டுருக்கனால இப்போதைக்கு வேண்டான்ட்டு இருக்காங்க, அதெல்லாம் பெற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் பெருந்தன்மையாக எதாக இருந்தாலும் சொல்லணும்க்கா. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க அது மாதிரிலாம் சொல்லாமல் இவங்க சொல்கிற விஷயத்த பார்த்தா நம்மளுக்கு எனக்கு ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னோடனே, சரி விட, இவங்ககிட்டலாம் நம்ம எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை, உனக்கு தெரியாத விஷயம்னு கிடையாது, இவங்கக்கிட்ட நம்ம எதுவுமே இப்போதைக்கு பேசுகிற மாதிரி சூழ்நிலை 2 பேர்கிட்டையுமே நல்லா பேச முடியாத மாதிரி நான் 2 பக்கமே இதாக பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னோடனே, சரி விடுக்கா, நீ அதெல்லாம் எதை பற்றியும் நீ இனிமேல் நினைக்காத, எதுவும் இது பண்ணாத, எது நடக்குன்னு இருக்கோ அது நடக்கும், அதுக்காக நம்ம ஒன்றும் இது பண்ண முடியாது. எதையுமே இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம யாரையும் கோச்சிக்கிறதுல தப்பு கிடையாது. என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு புரியும் அப்படிங்கிறத தாண்டி அவங்களா நம்ம பையன் என்ன சூழ்நிலை இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா அதை யோசிச்சு பார்க்கணும். அவங்கன்னா அதை யோசிக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னோடனே, சரி விடு, நான் அதை இனிமேல் எதையும் நான் சொல்கிற மாதிரி இல்லைக்கா. முடிஞ்ச வரைக்கும் என்னால் இனிமேல் எந்த அளவுக்கு இது பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் நான் இது பண்ணிக்க போகிறேன் அப்படின்னோடனே, சரி நீ விடு, அதெல்லாம் நம்ம இனிமேல் எதையும்
நம்ம பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதில்ல. பொறுமையா நம்ம எதா இருந்தாலும் வந்து இனிமேல் இது பண்ணுறது தான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னோன்னே, சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் வந்து அம்மா வந்து அக்காவ பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்து அக்கா வீட்டுக்கு போனாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் கொண்டு போய் விட்டேன்.